ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பாலால், குரு அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர்வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஞான பொக்கிஷம். தலைப்பு ஒளி அலை. மனித உடலில் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலங்களாகவும் உள்ள அந்த ஞானிகளிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வின் ஒளி அலையைத்தான் ரிஷியின் மகன் நாரதர் என்கின்றோம். தலைப்பு ஒளி அலை. மனித உடலில் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலங்களாகவும் உள்ள அந்த ஞானிகளிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வின் ஒளி அலையைத்தான் ரிஷியின் மகன் நாரதர் என்கின்றோம். அடுத்த தலைப்பு ஓம் நம சிவாய. தலைப்பு ஓம் நம சிவாய. நாம் எக்குணத்தை எண்ணுகின்றோமோ அக்குணத்தின் தன்மை நமக்குள் சிவமாக மாறுகின்றது. சிவமாக உடலாக மாறிய பின் மீண்டும் அது ஏக போகும் பொழுது கேட்போர் உள்ளங்களில் ஓ என்று ஜீவனாகி இம்மென்று அடங்குகின்றது. இதுதான் ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். மீண்டும் ஓம் நம சிவாய. தலைப்பு நாம் எக்குணத்தை எண்ணுகின்றோமோ அக்குணத்தின் தன்மை நமக்குள் சிவமாக மாறுகிறது. சிவமாக உடலாக மாறிய பின் மீண்டும் அது ஏக போகும் பொழுது கேட்போர் உள்ளங்களில் ஓ என்று ஜீவனாகி இம்மென்று அடங்குகின்றது. இதைத்தான் ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் என்று ஞானியர்கள் அழைக்கின்றார்கள். அடுத்த தலைப்பு குரு அருள். குருவருள். குரு அருள். மெய்ஞானம் ஒன்று மட்டுமே நம் ஆன்மாவிற்கு உயர்வை தரும். அம்மெய்ஞானத்தை குருவின் அருளால் தான் பெற முடியும். கொடிய நஞ்சு போன்ற வேதனைகளையும் துன்பங்களையும் ஒடுக்குவதற்கு மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறுவதே வழி என்று அறிந்து அம்மகரிஷிகளின் அருள் சக்தியினை பெறுவதற்கு குரு காட்டும் வழியில் செயல்படுத்துவது மதி. ஆக இம்மதியால் அவ்விதியை வெல்ல முடியும் என்று அறிந்துணர்ந்து செயல்பட வேண்டும். குரு என்பது நாம் எதை ஆழமாக பதியச் செய்கின்றோமோ அதை மீண்டும் எண்ணும் பொழுது அந்த எண்ணத்தை எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தின் உணர்வலைகள் குருவாக நின்று நமக்குள் செயல்படுகின்றது. தாய் தன் குழந்தைகளிடம் காட்டும் அன்பும் குரு தன் சிஷியனிடம் காட்டும் அக்கறையும் உலகில் மிக மிக உயர்வானது. குருவானவர் தன் சிஷியனுக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுப்பது என்பதை நன்கு அறிந்து இருக்கின்றார். ஒவ்வொருவரும் தான் உயர்ந்தவைகளை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நல்ல எண்ணங்களை எண்ணி இயங்கும் பொழுது குரு அருளை பெற முடிகின்றது. உண்மை எதுவோ அதை அறிவதுதான் ஞானம். உண்மை எதுவோ அதை அறிவதுதான் ஞானம். உண்மை
உண்மைகளை பக்தியினாலோ பஜனையினாலோ அறிய முடிவதில்லை. பரம்பொருளை அறிந்த குருவினிடத்தில் உள்ளார்ந்த பணிவினை செலுத்துகின்ற பொழுது குரு உணர்த்தும் உண்மைகளை நம்முடைய ஞானமாக்கும் தகுதியை பெறுகின்றோம். மெய்ஞான முறைக்கும் குருவின் அருளுக்கு இணை ஏதும் இல்லை. மெய்ஞான முறைக்கும் குருவின் அருளுக்கு இணை ஏதும் இல்லை. ஒவ்வொருவரும் குருவை பணிந்து அவர் காட்டும் மெய்வழியை பின்பற்றுதல் நலம். பிரபஞ்சத்தின் பேராற்றலை அறிந்த குருவானவர் தரும் ஞானத்தை பின்பற்றுவதில் காட்டும் வைராக்கியம் நம் வாழ்வையும் ஆன்மாவையும் ஜொலித்திடும் வைரம் போல் ஆக்கிவிடும். குருவின் துணையால் துருவ மகர்ஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம். குருவின் துணையால் துருவ மகர்ஷிகளின் அருள் வழியில் செல்வோம். குருவின் துணையால் மெய்ப்பொருள் காண்போம். குருவின் துணையால் மெய்ப்பொருளை அடைவோம். இந்த அளவில் அது நிறைவாகுது அந்த தலைப்பு. அடுத்தது குணங்கள். அடுத்த தலைப்பு குணங்கள். அசுர குணங்கள் மனித உடலில் செயல்படாமல் வீழ்த்திடச் செய்யும் நாள்தான் தீப ஒளி திருநாள். அசுர குணங்கள் மனித உடலில் செயல்படாமல் வீழ்த்திடச் செய்யும் நாள்தான் தீப ஒளி திருநாள். நமது உயிரின் இயக்கத்தை ஈசன் என்றும் நாம் என்னும் எண்ணத்தை ஜீவன் பெறச் செய்ததை ஓ என்றும் நாம் எக்குணத்தை எண்ணுகின்றமோ அக்குணத்தின் சத்து உடலுக்குள் ஐக்கியமாவதை இம்மென்று உணர்த்தியவர்கள் அருள் ஞானிகள். நாம் எக்குணம் கொண்டு செயல்படுகின்றோமோ அக்குணத்தின் செயல் அதிபதியாக இருந்து செயலாக்கும் நிலையே கணபதி. நம்மிடமுள்ள அனைத்து குணங்களும் அர்ஜுனன் என்றும் இந்த அர்ஜுனனுக்கு கண்ணன் சகலகலா வல்லமை கற்றுக் கொடுத்தான் என்றும் ஞானியர்கள் காப்பியங்களில் காண்பித்துள்ளார்கள். சித்திரையாக சிறுதிரையாக நம்மிடத்தில் உள்ள நல்ல குணங்களை மறைத்திடும் நஞ்சை விளக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தும் நன்னாள் சித்திரை வருட பிறப்பு. அடுத்த தலைப்பு சாகாக்கலை வேகாநிலை. தலைப்பு சாகாக்கலை வேகாநிலை. தன்னுடைய தீய தன்மையால் மறுபிறப்பு என்னும் சூழலில் சிக்கி உழல்பவர் சாகாக்கலையினர். தன்னுடைய தூய தன்மையால் பெருவீடு பெருநிலை எனும் நிலைக்கு உயர்பவர் வேகாநிலையினர். தன்னுடைய தீய தன்மையால் மறுபிறப்பு என்னும் சூழலில் சிக்கி உழல்பவர் சாகாக்கலையினர். தன்னுடைய தூய தன்மையால் பெருவீடு பெருநிலை எனும் நிலைக்கு உயர்பவர் வேகாநிலையினர். அடுத்த தலைப்பு சப்த ரிஷிகள். எல்லாம் வல்ல சப்த ரிஷிகளின் அருளாற்றலை பெறுவதே நமது முயற்சிகள். எல்லாம் வல்ல சப்த ரிஷிகளின் அருளாற்றலை பெறுவதே நமது முயற்சிகளின் எல்லை. இவ்வருள் பெறுவோருக்கு வேறு எப்பொருளும் ஈடு இல்லை. நஞ்சின் தன்மையை நீக்கி நல்லுணர்வை சேர்க்கவல்ல ஆறாவது அறிவின் துணை கொண்டு ஒளிபெறும் உணர்வை வளர்க்கவல்ல ஏழாவது அறிவினை பெற்றோம். சப்தரிஷிகளின் அருள் சக்தியை சுவாசியுங்கள். உங்களை காக்க உங்கள் எண்ணம் உதவட்டும். உங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்களை காக்க உதவட்டும். உலகில் மெய்ஞான அருள் ஒளி படரட்டும். எப்படி காற்று அதிகமாக அடிக்கும் பொழுது தாவர இனத்தில் உள்ள நஞ்சு நீங்குகின்றதோ இதைப்போல சப்த ரிஷிகளின் அருள் சக்தி நம்முள் ஊடுருவும் பொழுது நம்முள் கலந்த நஞ்சான உணர்வு நீங்குகின்றது. குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் கஷ்டத்தை எண்ணாமல் கஷ்டம் நம்மை விட்டு சப்த ரிஷிகள் அருள் சக்தியால் நீங்க வேண்டும் என்ற உணர்வை பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கும்போது நம் கஷ்டம் நம்மை விட்டு நீங்குகின்றது. அறியாமை என்பது கண்ணாடியில் படிந்த தூசி போன்றது. தூசியினை துளைத்த பின் கண்ணாடியில் நம் முகத்தினை தெளிவாக காண முடியும். அதுபோன்று சந்தர்ப்பத்தால் ஏற்படும் சம்பவங்களில் மனதினை செலுத்தி வேதனை சஞ்சலம் போன்ற உணர்வுகளுக்கு அடிமையாகி நமது ஆன்மாவினை நலியச் செய்கின்றோம். இது அறியாமை. இந்நிலையை அகற்ற வேண்டுமானால்
ஆத்ம சுத்தி செய்து சப்தரிஷிகளின் அருள் ஒளியினை பெற வேண்டும் என்று இயங்கும் பொழுது அவர்கள் அருளினை பெறுகின்றோம். அதனால் நமது ஆன்மா புனிதம் பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் செயல்களும் நன்மை தருபவைகளாக இருக்கும். நாம் அனைவரும் ஒரே மகிழ்ச்சி கொண்டு இன்று ஒவ்வொரு உள்ளங்களிலும் அறியாது சேர்ந்த அழுக்குகளை நீக்கி மெய்ப்பொருள் காணும் உணர்வுகள் அங்கே வளர வேண்டும் என்று நமக்குள் சப்த ரிஷிகளின் அருள் உணர்வை கூட்டும் நன்னாள் தைப்பொங்கல். நாம் அனைவரும் ஒரே மகிழ்ச்சி கொண்டு இன்று ஒவ்வொரு உள்ளங்களிலும் அறியாது சேர்ந்த அழுக்குகள் நீங்கி மெய்ப்பொருள் காணும் உணர்வுகள் அங்கே வளர வேண்டும் என்று நமக்குள் சப்தரிஷிகளின் அருள் உணர்வை கூட்டும் நன்னாள் தைப்பொங்கல். தனக்குள் மெய்ப்பொருளை கண்டுணர்ந்து நாம் மெய்ப்பொருள் காணும் நிலைக்கு தனக்குள் விண்ணுலக ஆற்றல் எவ்வாறு விளைந்தது என்று உபதேசித்து அருளியவர்கள் சப்த ரிஷிகள். ஆறாவது அறிவின் துணை கொண்டு தீய உணர்வுகளை மாய்த்து நல் உணர்வுகளை தம்மிடத்தில் வளரச் செய்யும் தன்மை வாய்ந்த ஏழாவது அறிவினை தன்னிடத்தில் பெற்றவர்கள் சப்த ரிஷிகள் என்று நாம் அறிந்துணர முடியும். ஒரு பன்றி சாக்கடைக்குள் இருக்கும் துர்நாற்றங்களை விலக்கி தன் குணமான பருப்பு மற்றும் கிழங்கு வகைகளையும் தேடி எவ்வாறு பெறுகின்றதோ அதுபோன்று ஆறறிவு படைத்த நம் வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்த தீமைகளை அகற்றி சப்தரிஷிகளின் அருள் உணர்வை நம்மிடத்தில் வளர்ப்போம். சப்தரிஷிகளின் ஆற்றலை நாம் கவரும் தன்மை பெற வேண்டும். நாம் கவரும் ஆற்றல் மிக்க சக்தியை நம்முள் விளைய வைக்க வேண்டும். மீண்டும் அதனை பெருக்கி வளர்க்கும் நிலையில் நம் பேச்சும் மூச்சும் சொல்லும் செயலும் இருக்க வேண்டும். இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்வோம். மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். மகிழ்ச்சி. அப்புறங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்புறம் இந்த அருளுரையை கேட்டுணர்ந்தவர்கள் அனைவரது வாழ்விலும் அவர்களே அறியாது சேர்ந்த தீயவினைகள், சாவுவினைகள், பாவவினைகள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரொழியால் சப்தரிஷிகளின் அரிசத்தியால் எல்லா மகான்களின் அருளாசியால் அரிசத்தியால் நீங்க பெற்று அவர்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழிலுடன் செல்வம், சொல்வாக்கு பெற்று செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு அருள் மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்திட அருள் புரிவாய் ஈஸ்வரா. இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை நாங்கள் அனைவரும் குரு அருளால் பெற்றிட அருள் புரிவாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம்.